செய்தியாக பார்த்துள்ளோம். மதுரையில் இன்று இரவு அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் அவர். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 1.5 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில இன்று அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக தமிழகத்தின் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று மதுரை வர இருப்பதாகவும், இன்று இரவு மதுரையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் வைத்து அதிமுக தரப்போடு தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக எஸ்பி வேலுமணி தரப்போடு அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த வகையில் இன்றைய தினம் பியூஷ் கோயல் மதுரை வர இருப்பதாகவும், இன்று இரவு ஜிஆர்டி ஹோட்டலில் வைத்து அந்த நிகழ்வு நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நாளைய தினமும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. முக்கியமாக நாளை பிரதமர் மோடி அவர்களின் நிகழ்ச்சிகள் மதுரையில் நடைபெற இருக்கிறது. அவர் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அது மட்டுமில்லாமல் மக்கள் பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். அதே போல திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் கூட சென்று சாமி தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகு பிரதமர் புறப்பட்ட பிறகு இரவு மதுரையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் வைத்து மீண்டும் சந்திப்புகள் நடைபெற இருக்கிறது தொகுதி பங்கீடு தொடர்பாக. எனவே நாளைய தினம் இரவு நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் இபிஎஸ் பியூஷ் கோயல் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது. முக்கியமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளைய தினம் இறுதியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒருபுறம் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் கூட்டணி கட்சிகளோடு ஒவ்வொரு தினமும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில திமுகவுக்கு முன்னதாகவே தொகுதி பங்கீடுகளை எல்லாம் பேசி அறிவித்து விட வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் அதிமுக பாஜக இடையே ஒரு திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே நாளைய தினம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மட்டும் அல்லாமல் டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாசும் கூட நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி, பியூஷ் கோயல் ஆகிய 2 பேரும் முதலில் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும், அதற்கு பிறகு இந்த இருவரையும் டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாசும் தனித்தனியாக இந்த 2 பேரையும் சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.